கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் இந்த காலை பொழுதிலே வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்கான ஆறுதல் வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். யோபு சரித்திர புத்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷருக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அநேகர் உடைய புலம்பல் இதுதான், தேவனிடத்தில் எனக்காக வழக்காடுகிறவர்கள், தேவனிடத்தில் என்னை பற்றி சொல்லி என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறவர்கள் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிரச்சனையை கடவுளிடத்தில் சொல்லி எனக்கு விடுதலை வாங்கி தர மாட்டார்களா, என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டார்களா என்று இன்றைக்கும் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்களும் அப்படிப்பட்ட புலம்பலுக்கு நேராக என்னுடைய பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் சொல்லி சீக்கிரம் தீர்த்து வைக்க சொல்ல ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். என்னுடைய இந்த அழுகையின் நிலைமையிலிருந்து என்னால் முடியவில்லை. நான் அழுது என் கண்கள் இருளடைந்து விட்டது. என்னுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். யோசிப்பும் அப்படித்தான் சிறைசாலையிலே இருக்கிற பொழுது அவன் ராஜ அரண்மனையிலே வேலை செய்கிற 2 பேருக்கு சொப்பனத்தை விளக்கி அதன் அர்த்தத்தை சொன்னான். சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் சொன்னான், நான் எந்த தவறும் செய்யவில்லை. நீங்கள் போன பின்பு என்னை பற்றி ராஜாவுக்கு சொல்லி என்னை இங்கே இருந்து விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி. யாராகிலும் ஒருவர் உதவி செய்ய மாட்டார்களா? நான் எந்த தவறும் செய்யவில்லை. இதை ராஜாவுக்கு எடுத்து சொல்லி இந்த இடத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி யோபு புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்களோ மறந்து போனார்கள். ஆனால் யோசேப்பை மறக்கவில்லை. அவனை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர்கள் ராஜாவினிடத்தில் போய் பேசவில்லை. ஆனால் ஆண்டவரே ராஜா உள்ளத்தில் பேசி இவர்களை வெளிக்கொண்டு வந்தார். இன்றைக்கும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? யார் என்னை ஒரு தவறும் இல்லை என்று சொல்லி இந்த இடத்திலிருந்து விடுதலை செய்வார்கள்? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்வார். நீங்கள் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இங்கே வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. யோபுவும் ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்தான். என்னை பற்றி ஆண்டவருக்கு சொல்லி என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க ஒருவர் இருக்கிறார்களா என்று சொல்லி. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்து, இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் மனிதர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டாம், அவர்களே வெளிவந்து விடட்டும். இந்த பிரச்சனையில் நாம் தலையிட்டால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்து உங்களை விட்டு விலகி போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் பிரச்சனை ஒவ்வொன்றையும் தீர்த்து வைக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.